அங்கீகாரமற்ற போரில் அவர் ஈடுபட்டுள்ளார் ஈரான் மீது. இதனால் அமெரிக்க படைகள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் ஆபத்து நேரிடும். இன்னைக்கு ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அதாவது இது வரைக்கும் நம்ம தான் பெரிய ஆர்மின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஈரான் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு விட்டு அதோட மானத்தை வாங்கிட்டியடா பாவி அப்படின்னு சொல்லி அலகேஷன் வச்சிருக்காங்க. இவரோட மொத்த செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் அமெரிக்க இராணுவத்துக்கும் அமெரிக்க நாட்டுக்கும் எதிராகவும் பங்கம், அந்த நாட்டின் மரியாதைக்கு பங்கம் கற்பிக்கும் செயலாகவும் பார்க்கப்படுகிறது. கடைசியில ஒரு கல் ஒரு கண்ணாடி தூக்கி எறிஞ்சா அப்படியே உடஞ்சு சுக்குநூறு ஆயிடுச்சுன்னு ஆயிடுமோ அது மாதிரி அதுவும் ஓகே தான். ரெண்டாவது, இஸ்ரேலும் தோய்வு நிலையை எட்டி விட்டது. அவங்களோட டிஃபென்ஸ் போர்சஸ் இன்னும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இல்ல. தே ஆர் ஸ்ட்ரெச்டு, ஃபார் ஸ்ட்ரெச்டு. அதாவது ரொம்ப நாள் சண்டை போட்டு அவங்களால முடியல இதுக்கு மேல போர் புரியறதுக்கு. இவர் வெய்வரை ரிமூவ் பண்றதால யாரும் எண்ணெய் மற்ற நாடுகள் வாங்காம இருக்க போதா? எல்லாம் ஓடி போய் லைன் கட்டி அமெரிக்காவோட எண்ணெயை வாங்க போறாங்களா? இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த். ட்ரம்ப் அவர்களுக்கும் மெலோனி அவர்களுக்குமே சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நேட்டோ மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துருச்சு. வாய்க்கு வந்தபடி இவரை ஜீசஸ் கிரைஸ்ட், அடுத்த ஜீசஸ் கிரைஸ்ட் அறிவிச்சிட்டாரு இவரு. ஆமா சார், அதை ரிமூவ் பண்ணிட்டாரு சார். பட் இருந்தாலுமே அவர் பாவம் இல்லைங்க. see the problem with Trump என்னடான்னா, Trump has lost his mind. தட் தான் ஒரு அமெரிக்காலேயே ஒரு பயம் ஏற்பட்டு இருக்கிறது. ஒருவேளை சரியான நபர்கிட்ட தான் ஆட்சி இருக்கா இல்லையான்ட்டு. இட் இஸ் an aggressive form of narcissism. அதான் சார், இப்ப என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நேட்டோ மெம்பர்ஸ் எல்லாருமே இப்ப ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டா மாற ஆரம்பிச்சிட்டாங்களான்னு எல்லா கண்ட்ரீஸுமே ஆல்ரெடி மாறிட்டாங்க. டர்க்கி நான் இஸ்ரேல் அடிப்பேன்றான். ஸ்பெயின் என் நாட்டோட வான்வெளிய பிளேன் பறக்கூடாதுன்னு சொல்றான். பிரான்ஸ் இந்த பிளாக்கேடுக்கு எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பல்வேறு நேட்டோ நாடுகள் இந்த அமெரிக்காவின் தன்னிச்சையான போக்குக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சார் நான் என்ன கேக்குறேன், ஹார்மோஸை நீயே திறந்துக்கோ, ஹார்மோஸை திறந்து விடு. ஹார்மோஸை திறப்பியா திறக்க மாட்டியா? ஹார்மோஸுக்கு நீ திறக்கலன்னா நான் திறந்து வைப்பேன். இப்ப ஹார்மோஸுக்கு நான் பிளாக்கேடு போட்டிருக்கேன். எத்தனை பேச்சு! கிட்டத்தட்ட இந்த லைனை தாண்டி நானும் வர மாட்டேன், நீயும் வந்தா செத்துருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு இந்த பேச்செல்லாம். ரெண்டா பீட் எக்ஸத் மேல காங்கிரஸ்ல இம்பீச்மெண்ட் மோஷன் வேற பாஸ் ஆயிருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? தகவல் தெரியுமா? அவர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் பாஸ் ஆயிருக்கு. என்னென்ன காரணங்கள்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் விரிவா படிச்சு சொல்லிடுறேன் மக்களின் பார்வை. 6 இம்பீச்மெண்ட் மோஷன். டெமோக்ராட்ஸ் டு ஃபைல் 6 இம்பீச்மெண்ட் ஆர்டிகல்ஸ் அகெயின்ஸ்ட் ஹெக்ஸத் ஓவர் ஈரான் ஸ்ட்ரைக் அலிகேஷன்ஸ். ஈரான் மீது தாக்குதல் செய்ததுக்காக, அதுவும் அத்துமீறி தாக்குதல் செய்ததுக்காக அதில் நடந்துள்ள குளறுபடிகள் காரணமாக 6 அதாவது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஹெக்ஸத்தை பதவியில இருந்து இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இம்பீச்மெண்ட் மோஷன் அதை பாஸ் பண்ணிருக்காங்க காங்கிரஸ். அதுல அவர் எது மேலாம் அவர் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளாருன்னா, அங்கீகாரமற்ற, அதாவது அன்ஆத்தரைஸ்ட், அங்கீகாரமற்ற போரில் அவர் ஈடுபட்டுள்ளார் ஈரான் மீது. இதனால் அமெரிக்க படைகள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் ஆபத்து நேரிடும். இன்னைக்கு ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட், தேவையற்றவாறு பொதுமக்களை மீது குண்டுகளை வீசியுள்ளார். அமெரிக்க படைகளை வீச சொல்லி இருக்கிறார். அந்த கட்டளைக்கு இவர்தான் காரணம். குறிப்பிட்டு மினாப் ஸ்கூல் மேல நடந்த அந்த 170 பள்ளி குழந்தைகள் மீது நடந்த தாக்குதல். நெக்ஸ்ட், மிஸ்ஹேண்ட்லிங் ஆஃப் சென்சிட்டிவ் மிலிட்டரி இன்ஃபர்மேஷன். அமெரிக்க ராணுவ சம்பந்தப்பட்ட தகவல்களை திறன்பட அதை பாதுகாக்காததுக்காகவும் அதை ஒழுங்காக அவர் கையாளாகாத ஒரு சூழல் ஏற்பட்டதற்காகவும் இவர்தான் பொறுப்பு என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், அதனால என்ன நடந்ததுன்னா, குவைத்ல ஒரு கண்டோன்மெண்ட் அமெரிக்கன் பேஸ் மேல குண்டு போட்டு நிறைய பேர் அடிபட்டாங்க. ஞாபகம் இருக்குங்களா? குவைத்ல ஈரான் அடிச்ச மெசைல் இவரோட கம்யூனிகேஷனால வந்த விளைவு தான் அதெல்லாம். செக்யூர் கம்யூனிகேஷன்ல கம்யூனிகேட் பண்ணல அவர். காங்கிரஸ் ஹியரிங்லயே கேள்வி கேட்டாங்க. கேட்டவர் பேர் செத் மோல்டன் சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ்மேன். அது யூடியூப்ல கூட அவைலபிள், நீங்க போய் பார்க்கலாம். அடுத்து, அப்ஸ்ட்ரக்டிங் காங்கிரசியல் ஓவர்சைட். அதாவது யுஎஸ் காங்கிரஸ் அதுக்கு அவங்க கேள்விகள் கேட்டாலோ இல்ல அவங்க இத பத்தி கேள்வி கேட்கிறோன்னு அவங்க அவரை கூப்பிட்டாலோ அதுக்கு அவர் அடிபணியாதது
ரெண்டாவது காங்கிரஸ்க்கு எந்த தகவலும் கொடுக்காம, காங்கிரஸ் நினைச்சுக்க போறாங்க. அமெரிக்காவோட பாராளுமன்றத்துல ஒரு அவை பேரு காங்கிரஸ். சோ அந்த அவங்களுக்கு அதுல இருக்கும் உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிக்காத வண்ணம் இவர் செயல்பட்டதை கண்டித்து ஏன் இவர் பதவியில் இருக்க வேண்டும். ஏன்னா அமெரிக்க அரசியல் சாசன சட்டமே யாரா இருந்தாலும் யுஎஸ் காங்கிரஸ்க்கும் செனேட்டுக்கும் லாயலா இருக்கணும். போற அறிவிக்கிற அந்த அதிகாரம் கூட காங்கிரஸுக்கு தான் இருக்கு. நெக்ஸ்ட், டேமேஜிங் தி ரெபுடேஷன் ஆஃப் யுஎஸ் மிலிட்டரி. அதாவது இது வரைக்கும் நம்ம தான் பெரிய ஆர்மின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஈரான் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு விட்டு அதோட மானத்தை வாங்கிட்டியடா பாவி அப்படின்னு சொல்லி அலகேஷன் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த அலகேஷன் எல்லாம் ப்ரூவ் ஆச்சு. ஆர்டிகல்ஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் அப்படின்வாங்க. ஆர்டிகல்ஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் அகேன்ஸ்ட் ஹெக்ஸத். எது மேல எல்லாம் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இத மையமா வச்சு கேள்விகள் எதுல எல்லாம் அவங்க எழுப்புறாங்கன்னா, ஈரான் மீது அத்துமீறி போர் நடவடிக்கை எடுத்தது, அங்கீகாரமற்ற போர் நடவடிக்கை எடுத்தது, வயலேஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் ஆர்ம்டு கான்ஃபிளிக்ட், குழந்தைகளை, மக்கள் வசிக்கும் இடங்களை, அதாவது மருத்துவமனைகளை இதெல்லாம் தாக்கக்கூடாது, பள்ளி கூடங்களை இதெல்லாம் தாக்கக்கூடாதுன்னா அதையெல்லாம் கூட தாக்கியிருக்க. அது லாஸ் ஆஃப் ஆர்ம்டு கான்ஃபிளிக்ட்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல. அது ஜெனீவா கன்வென்ஷன்ஸ்க்கும் அகேன்ஸ்டும் கூட. ரெண்டாவது, ஈரானிய கப்பல்ல இருந்த மாலவிகள் தண்ணியில குதிச்சப்போ அவங்கள சுட்டு கொண்டு இருக்கணும், அவங்களெல்லாம் நான் காப்பாற்ற வேண்டியது எங்க வேலையில, இட் இஸ் ஸ்டூபிட் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. இதெல்லாம் ஆக்சுவலா இது போர்க்குற்றம். யாரு சரண்டர் ஆடுறாங்களோ அவங்கள கொல்றது ஒரு போரோட ஆப்ஜெக்டிவ் இல்ல. சரண்டரான கைதிகள், அது ரெண்டு நாடுகள் போர்ல இருக்குன்னா ஒரு நாட்டோட வீரன், அதிகாரமா அங்கீகரிக்கப்பட்ட அந்த நாட்டின் வீரன் சண்டை போட முடியாம அவன் துப்பாக்கியை கீழே போட்டாலோ இல்ல அவன் அடிபட்டாலோ அவன் உயிரை பாதுகாக்க வேண்டியது எதிரி நாட்டோட கடமை. ஹெக்ஸத்துக்கு அதுக்கெல்லாம் மீனிங் புரியல. ஹெக்ஸத்தோட பழைய போட்டோ எல்லாம் எடுத்து பாருங்க, உடம்பு ஃபுல்லா டேட்டோ, ஆன்டி இஸ்லாமிக் சென்டென்ஸ். நெக்ஸ்ட், ரெக்லெஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்க, ஓப்பன் சோர்ஸ், ஓப்பன் இதுலயே ராணுவ ரகசியங்களை அவர் பரிமாறுறது, அது லீக் ஆகுறது, இதெல்லாம் வேற நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அபியூஸ் ஆஃப் பவர், அவர் அதிகாரத்தை வரம்பை மீறிய செயல்கள், போர் நடுவுல ராணுவ தளபதிகளை நீக்கிறது, ரிசைன் பண்ணிட்டு போன்னு சொல்றது, எதுக்கு ரிசைன் பண்ணோம் ஏன் ரிசைன் பண்ணோம்னு கூட தெரியல. இதுக்கு அடுத்து இவரோட மொத்த செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் அமெரிக்க ராணுவத்துக்கும் அமெரிக்க நாட்டுக்கும் எதிராகவும் பங்கம், அந்த நாட்டின் மரியாதைக்கு பங்கம் கற்பிக்கும் செயலாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ அவர் இருப்பது இழுக்கு என்று நினைக்கிறாங்க நாட்டுக்கு. அவர் மட்டுமா? இப்போ உதாரணத்துக்கு ட்ரம்ப் யூஸ் பண்ற, யார் பேச்சுவார்த்தைக்கு அவர் யூஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீவ் விட்காஃப், ஜெரார்ட் குஷ்னர், ஜேடி வேன்ஸ். அதே லெபனான் இஸ்ரேல் பீஸ் டாக்ஸுக்கு முதல் முறையாக அவரோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் பிளஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான மார்க்கோ ரூபியோ யூஸ் பண்ணாங்க. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளது. உடன்படிக்கை எட்டுறதுன்றது ஒரு விஷயம், ஆனா அந்த உடன்படிக்கை செயல்படுத்தப்படணும். இது என்ன சொல்லுவோம்னா NAVC அப்படின்னுவோம். ஃபர்ஸ்ட் நெகோசியேஷன்னா பேச்சுவார்த்தை தொடங்கணும், ரெண்டு தரப்பும் உட்கார வச்சு பேச வைக்கணும். நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட், ரெண்டு பேரும் ஒத்துக்கணும், உடன்படணும். நீங்க சில கோரிக்கை வைப்பீங்க, நான் சில நிபந்தனைகளை வைப்பேன், நீங்க சில நிபந்தனைகளை வைப்பீங்க, நான் சில கோரிக்கைகளை வைப்பேன். இதுக்கெல்லாம் ரெண்டு பார்ட்டியும் ஏதோ ஒரு இடத்துல உடன்படணும், அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் அக்ரி பண்ணதை வெரிஃபை பண்ணணும் ரெண்டு பார்ட்டியும். சரி, என் நிபந்தனைகளை நீங்க ஒத்துக்கிட்ட நிபந்தனைகளை நீங்க ஒழுங்கா செயல்படுத்துறீங்களா, ரெண்டு பார்ட்டியும் வெரிஃபை பண்ணணும். இல்ல அதை யார் நடுவுல மத்தியஸ்தம் பண்ணாங்களோ அவங்களும் அது வெரிஃபை பண்ணி அப்பா அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க, நீயும் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அது ஒரு டைம் ஸ்பேன் இருக்கு. அது உடனே ஒரு நாள் கையெழுத்து போட்ட எல்லா அக்ரிமெண்ட்டும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு அது முடிவுக்கு வந்துடும் சொல்லிட்டு சொல்ல முடியாது, டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன், கடைசியில அது ஆமா ரெண்டு பார்ட்டியும் உடன்படுறாங்க, இது நீண்ட நாளாக இது தொடரட்டும், இந்த அமைதி தொடரட்டும், அதை சர்டிஃபை பண்ணும். அதுக்கு ஒரு பீஸ் கீப்பிங் மிஷனோ அதுக்குன்ட்டு ஒரு பாடியோ அங்க அமைக்கப்படும். ரெண்டு பேரும் அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அவங்க உடன்பட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லணும். ஸோ ஒரு நெகோசியேஷன்ன்றது வெறும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறதுல இல்ல. கடைசியில ஒரு கல் ஒரு கண்ணாடி தூக்கி எறிஞ்சா அப்படியே உடஞ்சி சுக்குநூறு ஆயிடுச்சுன்னு ஆயிடுமோ, அது மாதிரி அதுவும் ஓகே தான். ஸோ அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. ஸோ ஒரு ப்ராப்பர் ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் லெபனானும் இஸ்ரேலும் கைப்பிடிக்குமா, அது கடைபிடிக்குமா,
அதை ஒழுங்காக சீராக அதை உடன்பட்டு அவங்க எதுக்கு ஒத்துக்கிறாங்களோ அதுக்கு உடன்பட்டு அதை முன்னெடுத்து செல்வார்களா என்று பார்க்கணும். அது பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். இதுல ஹிஸ்புல்லா வந்து என்ன பண்ண போறாங்க லெபனான் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதே ஈரானுக்கும் இன்ஃபேக்ட் யுஎஸ்க்கும் ஆன பேச்சுல வந்து இங்க பிரச்சனை எங்க வருதுறான்னா, அங்க வெறும் ஹிஸ்புல்லா மட்டும்தான் பிரச்சனையா பார்க்கப்படுது. ஹிஸ்புல்லா வந்து ஒரு அமைப்பு. லெபனான் அரசாங்கம் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்புல்லா அமைப்பு கூட இஸ்ரேல் பேசல. லெபனான் அரசாங்கத்துடன் பேசி இருக்காங்க. ரெண்டாவது, இஸ்ரேலும் வந்து தோய்வு நிலையை எட்டி விட்டது. அவங்களோட டிஃபென்ஸ் போர்சஸ் வந்து இன்னும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இல்ல. தே ஆர் ஸ்ட்ரெச்டு, ஃபார் ஸ்ட்ரெச்டு. அதாவது ரொம்ப நாள் சண்டை போட்டு அவங்களால முடியல இதுக்கு மேல போர் புரியறதுக்கு. இவ்வளவு தூரம் ப்ரொட்ராக்டட் வாரா மாறும்னு அவங்க எதிர்பார்க்கல. பிளஸ் சேதங்கள் எப்பெல்லாம் அதிகரிக்குதோ அப்பெல்லாம் இஸ்ரேல் பின்வாங்கும். சோ இந்த ப்ரொட்ராக்டட் வார்ல இருந்து இஸ்ரேல் பின்வாங்கணும், ஃபர்ஸ்ட் லெபனான் வார்ல இருந்து அவங்க பின்வாங்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு தான் இப்போ லெபனான் அரசு கூட நான் பேச்சுவார்த்தை நடத்துவேன்னு சொன்னாங்க. அந்த பேச்சுவார்த்தை ஒரு உடன்படிக்கையில் வந்து முடிந்துள்ளது ரெண்டு தரப்பிலும். இதை ஈரான் பக்கம் எடுத்து பார்த்தோம்னா, ஈரான் பக்கம் இந்த பேச்சுவார்த்தையானது யார் மத்தியஸ்ததாரர் அப்படின்னு எடுத்து பார்த்தா பாகிஸ்தான் மத்தியஸ்ததாரா இருக்கும் வரை உடன்படிக்கைக்கே சான்ஸ் இல்லை. ஏன்னா யார் நடுவுல வந்து இருந்து கேரண்டி வாரண்டி கொடுக்கணுமோ அவங்களுக்கே கேரண்டி வாரண்டி இல்லாதப்போ அவங்கள நம்பி யார் போவா? மண் குதிரை ஏறி யாரு சார் சவாரி பண்ணுவா தண்ணியில? அது மண் குதிரை. அதுவும் குதிரைய நல்லா பண்ணப்புறம் சுட்டு வச்சிருந்த குதிரையா இருந்தா கூட பரவாயில்ல. இப்பதான் அதை வந்து குதிரையாவே வடிவமைச்சிருக்காங்க. தண்ணியில இறங்கினோடனே கரைஞ்சு போயிடும். அது புசு 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 புசுண்டு. அது மாதிரி மண் குதிரை. சோ தப்பான ஒரு நாடோட பேச்சை நம்பி யாரும் இறங்க மாட்டாங்க. ஸோ இட் ரிக்வயர்ஸ் வெரி டெஃப்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் ஈரான். இது மாதிரி பிளாக்கேட் வந்து கண்டினியூ ஆகுறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து பாஸ்டரிங், டாலரை காப்பாத்திக்கிறதுக்கு, பிளஸ் அங்க இருக்கிற அரபு நாடுகளுக்கு ஒரு சிக்னல் காட்டுறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இது மாதிரி பாஸ்டரிங்ல தான் ஈடுபட்டு இருக்காங்களே தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அடிப்படையை எடுத்து பாத்தீங்கன்னா. ஏன்னா அவங்க எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு விஷயம் கூட, உதாரணத்துக்கு கர்க் ஐலாண்ட பிடிப்பேன், அதை பிடிப்பேன், இதை பிடிப்பேன், எதுவுமே பண்ணலையே. கடைசியில வர்த்தகத்துக்கு வந்து நின்று இருக்காங்க. நிலப்பரப்ப பிடிக்கல, நான் அதை அழிச்சிருவேன், பிரிட்ஜை அழிச்சிருவேன், பவர் பிளான்ட் அழிச்சிருவேன், அதை அழிச்சிருவேன், இதெல்லாம் போச்சு. இப்ப வெறும் வர்த்தகம். இந்த வர்த்தகமானது எந்த கப்பல் எந்த நாட்டுக்கு போயிட்டு வர்றது? கோஸ்ட் ஷிப்ஸ் இருக்கலாம். கோஸ்ட் ஷிப்ஸ்னா ஈரானோட ஷிப் தான் வந்து என்ன கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடி இருக்கிற பொருத்திய கப்பல் தான். கோஸ்ட் ஷிப்பா இருந்து ஈரானுக்கு இருக்கக்கூடிய பார்டர்ல கூட அந்த கப்பல் வந்து ஈராக் கொடி பொருந்திய கப்பல் கூட எண்ணெயை சப்ளை பண்ணலாம் ஈரான் கிட்ட எடுத்து வந்து. இது எப்படி மானிட்டர் பண்ண போறாங்க? சேட்டலைட் வச்சு மானிட்டர் பண்ண போறாங்களா? இல்ல ஹெலிகாப்டர்கள் அந்த ரீஜனுக்கு அனுப்ப போறாங்களா? எப்படி மானிட்டர் பண்ண போறாங்க? ஆல்ரெடி பல கப்பல்கள் அங்கிருந்து வர வேண்டிய கப்பல்கள் வந்த பாடு இல்ல. ட்ரம்ப் சொல்லிக்கிறேன் நான் 34 கப்பலை விடுவிச்சுட்டேன், 40 கப்பலை விடுவிச்சுட்டேன்ட்டு. எங்க அதுக்கு ஆதாரம் எங்க? இதுக்கு மேல ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் கொடுத்த எண்ணெய் வைவரை வேற அவர் ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இவர் வைவரை ரிமூவ் பண்றதால யாரும் எண்ணெய் மற்ற நாடுகள் வாங்காம இருக்க போதா? எல்லாம் ஓடி போய் லைன் கட்டி அமெரிக்காவோட எண்ணெயை வாங்க போறாங்களா? அப்கோர்ஸ் அமெரிக்கா ஒரு மணி நேரத்துக்கு $30 மில்லியன் சம்பாதிக்கிறாங்க எண்ணெய் நிறுவனங்கள். ஒரு மணிக்கு, அதாவது 1 ஹவருக்கு $30 மில்லியன் அவங்க லாபம் அடைகிறாங்க இந்த போர் தொடர்ந்துட்டு இருக்கிறதுனால. சோ ட்ரம்போட தேர்தல் இதுவே என்னடா பிரச்சாரமே என்னடான்னா, நான் ஆயில் விலையை கம்மி பண்ணுவேன்னு சொல்லிதான் தேர்தல் பிரச்சாரமே. ஆயில் விலையை கம்மி பண்றதுக்கு பதிலாக ரெட்டிப்பாக்கிட்டாரு. சோ ஆயில் விலை கம்மியானது இல்லாம நெக்ஸ்ட் அதனால வரக்கூடிய ரிப்பிள் எஃபெக்ட், உதாரணத்துக்கு 2009 இருந்து இன்னி வரைக்கும் அமெரிக்க அரசாங்க ஊழியர்களோட மாதாந்திர வருமானம் அதிகரித்ததா தகவலே இல்லை. அப்கோர்ஸ் நம்மளுக்கு தேவையில்லாத ஃபுட் ஐட்டம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. நம்மளுக்கு என்ன, நீங்க சாப்பிட மாட்டீங்க, நான் சாப்பிட மாட்டேன், மத்தவங்க சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம், அது அவங்கவுங்க இஷ்டம். பீஃப் அமெரிக்கால கிரவுண்டட் பீஃப் அப்படின்வாங்க. நார்மல் பீஃப் வந்து $2 இருந்தது ஒரு சமயத்துல, ஒரு 10 ஆண்டுகள் முன்னாடி. இப்போ அது $8 வித்துட்டு இருக்கு 1 பவுண்ட் பீஃப். நான் சொல்றது அதாவது ஒரு நடுத்தர குடும்பம், 4 பேர் கொண்ட குடும்பம் சாப்பிடறதுக்கு $2 பீஃப் வாங்கிட்டு இருந்தாங்க, போதுமானதா இருந்தது. இப்போ அதே பீஃப் வந்து $8 வாங்க வேண்டியதா இருக்கு. அதே குவான்டிட்டி, அதே அளவு பீஃப். ஆனா அவங்களோட மாதாந்திர வருமானம் உயர்ந்ததாக எங்கேயும் இல்லை. சோ அமெரிக்கா இஸ் பிகமிங் an inflationary எக்கானமி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அமெரிக்கா போர் கருவிகள் திடீர்னு இப்ப உற்பத்தி பண்ணணும்னா பண்ண முடியாது. அதனாலதான் சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறது. உற்பத்தி பண்ணணும்னா அவங்களுக்கு தேவையான ஐசி இன்டிகிரேட்டட் சிப்ஸ்
சர்க்கியூட்ஸ் எல்லாமே வந்து சைனா கிட்ட இருந்து வரணும். கிடைக்குமா? வருமா? சூழ்நிலையா? சோ இல்ல. இன்னொரு பக்கம் 40 நிமிடம் பிரதமர் மோடி கிட்ட நான் பேசுனேன்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் சொல்றாரோ இல்லையோ ட்ரம்பே சொல்லிக்கிறாரு. ஓகே, நல்லது. ஆனா அதிகாரப்பூர்வமாக இந்தியாவோ, குறிப்பிட்டு இந்தியா இதுவரைக்கும் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்தது என்று தெரிவிக்கல மக்களுக்கு. ட்ரம்ப் என்ன வேணாலும் நாளைக்கு சொல்லிப்பாரு. மோடி நான் சொல்றதை கேட்டு ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறதை நிறுத்திக்கிறேன்னு சொன்னாருன்னு கூட சொல்லுவாரு அவர். அதை நம்பி இங்க குயோமியோன்னு கத்துற கூட்டமும் இருக்கும். கத்தட்டும். ரஷ்யாவிடம் போன மாதம் வரை 20% வாங்கிட்டு இருந்தோம். இந்த மாசம் 30% தாண்டி இருக்கும்னு சொல்றாங்க என்ன வாங்குறது. சவுதி அரேபியா கிட்ட இருந்து நம்ம 17.5%, ஈராக் கிட்ட இருந்து 16.5% என்ன வாங்கிட்டு இருந்தோம். இந்த மாசம் ஃபார் அ சேஞ்ச் ஈரான் கிட்ட இருந்து அதிகம் என்ன வாங்கியிருப்போம்னு சொல்றாங்க. சோ இது டைனமிக் கண்டிஷன். நம்ம யாருகிட்ட இருந்து எது வாங்குவோம்னு சொல்றதை அமெரிக்கா தீர்மானிக்க முடியாது, தீர்மானிக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அடுத்த ஒரு வாரம் என்ன நடக்க போகிறது என்று பொறுத்திருந்து பார்த்தால் நமக்கு விஷயங்கள் இன்னும் தெளிவாக தெரிய வரும். ஓகே சார். ஆனால் போர் வந்து ஒரு தோய்வு நிலையை எட்டி உள்ளது. ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபெருடன் பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெயந்த்.